வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு நூல் நிலையம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் அங்கே போனார். ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தார். அதாவது லிலியன் தால் அப்படிங்கிற ஜெர்மானியர் ஒரு பெரிய காற்றாடியில் ஏறி ஆகாயத்தில் பறந்த கதையை அந்த புத்தகத்தில் இவர் படித்தார். படிச்சுட்டு வந்துட்டார். அதை பற்றியே யோசனை பண்ணார். தன்னுடைய சகோதரர்கிட்ட அதை சொன்னாராம். 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதோட விளைவு தான் ஆகாய விமானம். ரைட் சகோதரர்கள் 2 பேருமே அதிகம் படித்தவங்க கிடையாது. உயர்நிலை பள்ளி படிப்பை கூட முடிக்கலையாம். சின்ன வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இறந்து போன மிருகங்களின் எலும்புகளை பொறுக்கிட்டு போய் உர தொழிற்சாலையில் கொடுத்து காசு வாங்கிறது. இதுதான் அவங்க வழக்கம். அதுக்கப்புறம் ஒரு அச்சகம் ஏற்படுத்தி தினசரி பத்திரிகை வெளியிடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். அது ஒன்றும் சரியாக வரல. அதுக்கப்புறம் சைக்கிள் ரிப்பேர் செய்யக்கூடிய கடை ஒன்று நடத்தினாங்களாம். பழப்புக்காக இப்படிலாம் பண்ணால் கூட அவங்க ஆசையெல்லாம் ஆகாயத்தில் பறக்கணுங்கிறது தான். அடிக்கடி ஒரு மலையடிவாரத்துக்கு போய் 2 பேரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு ஆகாயத்தில் வட்டமிடுகிற அந்த பருந்துகள், அந்த பறவைகள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். முதல்ல ஒரு கிளைடர் தயார் பண்ணி சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க. கொஞ்ச காலம் கழித்து அதில் ஒரு இன்ஜினை தயார் பண்ணி பொருத்தினாங்களாம். 1903 டிசம்பர் மாதம் 17 அது உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கி தான் ரைட் சகோதரர்கள் கனவு நனவாச்சு. உலகத்தின் முதல் விமானம் பறந்த நாள் அது. அவங்களுடைய விமானம் அன்றைக்கி 12 வினாடி தான் பறந்துருக்கு. 100 அடி தூரம் தான் போச்சான். இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய சாதனை. அப்போ மற்றவங்கள்லாம் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை. எதிர்பார்த்தது நடந்தது, இதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களாம். 1908 அந்த 2 பேரில் ஒருத்தர் ஆர்வில் விமானத்தில் போய்கிட்டு இருந்தப்போ அது நொறுங்கி விழுந்திருக்குது. அவருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அவங்களுக்கு விளம்பரம் பிடிக்கிறதே இல்லை. பத்திரிகை நிருபர்கள்கிட்ட பேசுகிறது, படம் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம். பறவைகளில் கிளி மட்டும்தான் பேசுது, ஆனால் அதெல்லாம் அதிக உயரம் வந்து பறக்கிறதில்ல அப்படின்னு அவங்க ஒரு தடவை சொன்னாங்களாம். அவங்க 2 பேருமே ரொம்ப அடக்கமாக இருப்பாங்களாம். தற்பெருமைங்கிறது கொஞ்சம் கூட அவங்கக்கிட்ட இல்லையாம். அந்த 2 பேரில் ஆர்வில் ரைட் மூத்தவர், வில்பர் ரைட் இளையவர். இவர் ஒரு தடவை தன்னுடைய கால் சட்டை பையிலிருந்து கைக்குட்டையை எடுத்துருக்கிறார். அப்போது ஒரு சிவப்பு ரிப்பன் கீழே விழுந்திருக்குது. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அவர் தங்கச்சி அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓ இதுவா, சொல்ல மறந்துட்டேனே, ஃப்ரெஞ்சு சர்க்கார் இன்றைக்கி எனக்கு கொடுத்த கௌரவ பட்டம் இது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னாராம். இன்னொரு விஷயம், அந்த 2 பேருமே கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆகாயத்தில் பறக்கிற விமானத்தை கண்டுபிடிச்சவங்க எவ்வளோ அடக்கமாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். நம்மால் ஒருத்தன் ரொம்ப பெருமையாக சொன்னான், ஹெலிகாப்டரை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. அது எப்படிரா அப்படின்னு கேட்டோம். ஆகாயத்தில் பறந்து வந்தது, முதல்ல அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட சொன்னேன், அதை பறக்குது பாருங்கடான்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடி வந்து அண்ணாந்து பார்த்தாங்க. முதல்ல கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்னா ரொம்ப பெருமையாக. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.